வரன் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும். 25 ஆண்டுகளாக நம்பகமான சேவை. சினிமாவின் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் சூர்யா நடிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் வெளியா இருக்கும் ரெட்ரோ. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தப்போ இந்த மூவி கன்சீவ் பண்ணிருக்கிற அந்த உலகம் அப்படிங்கிறது ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் XX அப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் எந்த மாதிரியான ஒரு படம் கொடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் கிரியேட் ஆயிருந்தது. அண்ட் இந்த படத்தோட அந்த முன்னாடி கொடுக்குற அந்த இன்டர்வியூஸ் எல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இது ஒரு லவ் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த படம் எப்படி இருந்தது, எப்படியான படமா இருந்தது, இதுல இதெல்லாம் ஒர்க் ஆச்சு, ஒர்க் ஆகல, இதெல்லாமே இந்த ரிவ்யூல பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். காதலிக்காக தன்னோட அடித்தடி வாழ்க்கையை விட்டுட்டு நல்ல மனிதனா மாறுறாரு சூர்யா. பட் அவரோட வளர்ப்பு அப்பாவான ஜோஜு ஜார்ஜுக்கு அவர்கிட்ட இருந்து ஒரு ரகசியம் தெரியணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன். அந்த ரகசியத்தை சூர்யா சொல்ல மறுக்கிறாரு. ஸோ அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜோஜு ஜார்ஜ் எந்த எல்லை வரைக்கும் போறாரு. இதனால சூர்யாவோட லவ் லைஃப் பாதிக்கப்படுறப்போ தன்னோட லவ் லைஃபை மீட்கிறதுக்காக சூர்யா எந்த எல்லை வரைக்கும் போறாரு அப்படிங்கிறத சொல்ற படம் தான் இந்த ரெட்ரோ. இதுக்கு இன்னொரு ஒரு அடிஷனலா இப்போ ஒரு டெய்லண்ட் மாதிரி ஒரு சில விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, இது எல்லாமே கல்மினேட் ஆகிறது பிளாக் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லி அந்தமான்ல இருக்கிற ஒரு தீவுல தான். அங்க என்ன பிரச்சனை இருக்கு, இந்த இவங்களோட கதைனால அங்க என்னெல்லாம் சிக்கல் வருது, அந்த சிக்கல்கள் எல்லாம் சூர்யா எப்படி தீர்த்தார் இப்படிங்கிறதையும் சொல்ற படம் தான் இந்த ரெட்ரோ. படத்துல நடிகளோட பங்களிப்புலாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். பாரிவேல் கண்ணன் அப்படிங்கிற ரோல்ல சூர்யா ஸ்டன் காட்சிகளுக்கு பேரொழிப்பை கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் வந்து குறிப்பாக அந்த சிங்கிள் டேக் ஒன்று லென்த்தாக வந்துட்டே இருக்கும். அதில் சூர்யா மட்டும் இல்லை, எல்லா நடிகர்களோட பங்களிப்புமே ரொம்ப சிறப்பாக இருந்ததுன்னு சொல்லலாம். அண்ட் எமோஷனல் காட்சிகள்லையும் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அண்ட் நிறைய இடங்கள்ல அந்த சிரிப்பை கூட வெளிக்காட்டாத மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் தான் அவரோட கேரக்டர் இருக்குது. அந்த மீட்டரை கச்சிதமாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃபில் அதுக்கு டோட்டலாக வேற ஒரு டைமென்ஷனும் தேவைப்படுது. அதையுமே சிரத்தையோட திரையில கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அடுத்த படத்தோட சோல் ருக்மணியா பூஜா ஹெக்டே. இந்த கதையில் அவங்களோட கேரக்டர் அப்படிங்கிறது நம்ம பல தமிழ் சினிமாக்களில் பார்த்த கேரக்டர் தான். அடிதடி பிடிக்காத ஹீரோயின் அப்படிங்கிற ஒன்லைனில் அவங்களோட கேரக்டரை சுருக்கலாம். பட் அதுக்கு தாண்டி சில டைமென்ஷனும் அந்த கேரக்டருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் சில எமோஷன்ஸும் வெளிக்காட்ட வேண்டிய தேவை இருந்திருக்கு. அதை கச்சிதமாக செஞ்சுருக்காங்க பூஜா ஹெக்டே. படத்தோட பிரதான வில்லன்களாக ஜோஜு ஜார்ஜ் மற்றும் விது. இதில் ஜோஜு ஜார்ஜுக்கு அட்டகாசமான ஒரு டைமென்ஷன்ல அந்த கேரக்டர் எழுதப்பட்டிருக்கு. அவரோட அந்த டைலாக் டெலிவரியிலேருந்து அவரோட பாடி லாங்குவேஜ் வந்து பல விஷயங்கள் இந்த ஸ்டோரிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அன்பு மகனே டேடி இஸ் கம்மிங்னு சொல்கிற டைலாக்காக இருக்கட்டும், இரும்பு கைன்னு தன்னோட மகனை பாராட்டுற அந்த தருணமாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே ஜோஜுவோட அந்த பர்ஃபார்மன்ஸ் மீட்டர் அப்படிங்கிறது ரொம்ப எலிவேட் ஆயிருக்கு. இந்த மாதிரியான காட்சிகள் படம் ஃபுல்லாகவே அவருக்கு இருந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீலுமே நமக்கு எட்டி பார்க்குது. மற்றொரு வில்லனாக விது. இவர் ஏற்கனவே ஜிகர்தண்ட XX அந்த சட்டாணி அப்படிங்கிற ரோலை பண்ணியிருப்பாரு. இதில் இன்னும் ஓப்பன் அப் ஆகி நல்ல ஸ்க்ரீன் ஸ்பேஸ் உள்ள ஒரு ரோலாக அவருக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு உண்டான நியாயத்தையும் அவர் பண்ணியிருக்காரு. பட் அவரோட ரோலில் சில சீரோ டைப்ஸ் இருந்தாலும் அவரோட நடிப்புல குறை இல்லை அப்படின்னே சொல்லலாம். இவங்களை தாண்டி காமெடிக்காக சேர்க்கப்பட்ட ஜெயராம், சென்டிமெண்ட்டுக்காக சேர்க்கப்பட்ட டைரக்டர் தமிழ் அவரோட ரோல். அண்டு அங்கங்கே சில சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸில் வர கருணாகரன், பிரகாஷ்ராஜ், சுவாசிகா இவங்க எல்லாருமே நிறைவான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. பட் அவங்களோட ரோல்ஸ் இன்னுமே டெப்த்தாக எழுதப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஃபீல் தான். குறிப்பாக ஜெயராமோட பொட்டன்ஷியலை ரொம்பவே வேஸ்ட் பண்ணிட்ட ஒரு ஃபீலுமே இருக்குது. அண்ட் இன்னொரு வில்லனாக வர நாசரும் அதே ஒரு கேட்டகரியில் தான் வராரு. தன்னோட நடிப்பில் அவர் எந்த குறையும் வைக்கல அப்படின்னாலுமே அந்த கேரக்டரை இன்னும் டெவலப் பண்ணி ஒரு பிரதான பங்கு அந்த ஸ்டோரி லைனில் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான். பிரகாஷ்ராஜுக்கும் இந்த மாதிரியான ஒரு ஷார்ட் லிவ்டு மொமெண்ட் தான் அங்கே வருது. பட் அந்த கொடுத்த 2 சீன்லையுமே ஒரு நிறைவான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். தன்னோட முத்திரையை பதிச்சுட்டு போறாரு. படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் ஆஸ் யூஷுவல் அந்த வேர்ல்டு பில்டிங் அப்படிங்கிறதுல நல்லாவே ப்ரௌனி பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த படம் கிரியேட் பண்ணுற அந்த உலகம் அப்படிங்கிறதே பாதி கியூரியாசிட்டியாக கிரியேட் பண்ணிடுது. அதுவும் அந்த பிளாக் ஐலாண்ட் அந்த அந்தமான் தீவு கிட்ட கதை மூவ் ஆனதுக்கப்புறம் அந்த உலகம் எப்படி இருக்குது, அங்கே இருக்கிற மனிதர்கள் எப்படி இருக்காங்க, அங்கே இருக்கிற லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்குது, அவங்களுக்கு இருக்கிற கலாச்சாரம் என்னங்க, அவங்க எப்படி அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க, இந்த மாதிரியான ஆங்கிளில் ஸ்டோரி மூவ் ஆகுது. அந்த லேண்ட்ஸ்கேப்பை காட்டின விதம் இதெல்லாமே ரொம்ப பிரமிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. அந்த உலகமே பாதி வேலையை செஞ்சிருது அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர அந்த சிங்கிள் டேக் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு மெஸ்மரைசிங்கான தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 15-16 நிமிஷம் அந்த சிங்கிள் டேக் அப்படியே ஓட்டிகிட்டே இருக்கு. அதுக்கு பேருழைப்பை கொடுத்துருக்கிற சினிமோட்டோகிராஃபர் ஸ்ரேயா கிருஷ்ணாவுக்கு பாராட்டுகள். அவரோட சேர்ந்து மற்ற டெக்னீஷியன்ஸ் அண்ட் டோட்டலாக இதை ஆர்கஸ்ட்ரேட் பண்ண ஹெல்ப் பண்ண எல்லா ஆக்டர்ஸுக்குமே நிச்சயமாக ஒரு சல்யூட் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் பாட்டு, டூயட்டு, அதில் ஒரு குரூப் டான்ஸு அதெல்லாம் போயிட்டு மேலே ஒரு ஃபைட்டு, திரும்ப ஒரு டைலாக் சீன்ஸ்னு, திரும்ப அதுக்கப்புறம் ஒரு பாட்டுன்னு அப்படியே ஒரு வேறு ஜேனராக அந்த சிங்கிள் டேக்லேயே மிக்ஸ் ஆகிருக்கு. அந்த அளவுக்கு அந்த ஒரு டஃப்பான ஒரு விஷயம், அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க.
நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல அடாலசன்ஸ் அப்படிங்கிற சீரீஸ்லாம் பார்த்து பிரமிச்சோம் இல்லையா, கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு தமிழ் வெர்ஷனா கூட இந்த சீக்வன்ஸை நான் சொல்லுவேன். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட செகண்ட் ஹீரோ நிச்சயமா சந்தோஷ் நாராயணன் தான். அவரோட பாடல்களும் சரி பின்னணி இசையும் சரி இந்த படத்துக்கு பயங்கரமான ஒரு எலிவேஷனை கொடுத்துருக்கு. அதுவும் இன்ட்ரோ பிளாக் அப்படிங்கிறது ரைட்டிங்கா கொஞ்சம் டவுன்ல இருந்தாலும் சந்தோஷோட மியூசிக் அப்படிங்கிறது வேற லெவல்ல அதை வந்து எலிவேட் பண்ணியிருக்கு. ஒரு டென்ஷனை அங்கங்க கிரியேட் பண்ணிட்டே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பாடல்களில் ஆல்ரெடி ஹிட்டான விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சது தான். கனிமா பாட்டாக இருக்கட்டும், த ஒன் பாட்டாக இருக்கட்டும், இதெல்லாமே திரையில் பார்க்குறப்ப இன்னுமே பிரமிப்பு ஏற்படுத்துறதா தான் இருந்தது. நிறைய பாடல்களும் மாண்டேஜாக யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது ஆறுதலான விஷயம். அண்ட் ஆஸ் யூஷுவல் கார்த்திக் சுப்ராஜோட ரைட்டிங்கில் சின்ன சின்ன குறியீடுகள், சட்டிலான பொலிட்டிக்கல் விஷயங்கள் அங்கங்கே காட்டிகிட்டே வந்துட்டு இருந்திருக்காங்க. அது எல்லாமே ஒரு கியூரியாசிட்டியை பில்ட் பண்ணியிருக்கு. அந்த ரைட்டிங்கும் எந்தளவு ஸ்மார்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் நமக்கு உணர்த்திட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, சூர்யாவோட பர்த் மார்க் முன்னாடி வந்து அந்த ஒரு வேல் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க, அதுவே பின்னாடி வேற ஒன்றா தெரிகிறது. அண்டு கோல்டு ஃபிஷ் அப்படிங்கிறது என்ன, அதோட ரகசியம் என்ன அப்படிங்கிறது ஆரம்பத்துலேருந்து ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணிட்டு அது இதுதான் ரிவீல் பண்ணுற இடமா இருக்கட்டும், அதை வச்சு திரும்ப கிளைமேக்ஸில் இன்னொரு ட்விஸ்ட் கொடுக்குற இடமா இருக்கட்டும், இதெல்லாமே ஸ்மார்ட்டான பிளே. அதே மாதிரி இந்த அயன் ஹேண்ட் கோல்டன் ஹேண்ட் வச்சு வர டைலாக்ஸ் அதை ரியல் லைஃப்பில், அதாவது மூவியோட ஈவெண்ட்ஸில் பொருத்தி பார்க்குறப்போ நமக்கு புரிகிற குறியீடுகள் இதெல்லாமே எகைன் டிபிக்கல் கார்த்திக் சுப்ராஜ் டெம்ப்ளேட் உள்ள ரைட்டிங் அப்படின்னே சொல்லலாம். படத்தில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். படம் உருவாக்குன அந்த உலகம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா புதுசாக இருந்தாலும் படத்துக்குள்ளே இருக்கிற ஸ்டோரி அப்படிங்கிறது ரொம்ப பழசாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. வயலன்ஸை விரும்பாத ஹீரோயின், வயலன்ஸை நோக்கி இழுக்கப்படுற ஹீரோ அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட நாட். அது எனக்கு தெரிஞ்சு ஒரு எக்ஸ்பீரியான ஒரு விஷயமா தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் இன்னொரு பெரிய சர்க்கிளாக நான் இந்த படத்தில் பார்த்தது என்ன அப்படின்னா, முதல் பாதி இரண்டாம் பாதி அப்படிங்கிறது வெவ்வேறு படமாக எனக்கு கன்வே ஆன ஒரு ஃபீல் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ஹீரோவோட பர்சனல் ஜேர்னி, அவரோட லவ் லைஃபுக்காக அவர் எந்த எல்லை வரைக்கும் போகிறார் அப்படிங்கிறது காட்டுற ஒரு விஷயம். செகண்ட் ஆஃப் டோட்டலாக ஒரு தீவு, அந்த தீவில் இருக்கிற ட்ரைபல் பீப்புள் அவங்கள வந்து அடிமையாக நடத்துகிறாங்க. அந்த அடிமைத்தனத்துலேருந்து அவங்கள காப்பாற்ற ஒரு த ஒன் அப்படிங்கிற ஒரு வீரன் வருவான் அப்படின்னு அவங்க காத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட தூதுவன் வருவான் மாறி பெய்யும் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு ஒன்லைன், இது ரெண்டுமே ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களமாக எனக்கு ஃபீல் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு வெப் சீரிஸ் எடுத்து பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் சீசன் வேற ஒரு இடத்துல ஆரம்பிச்சு வேற ஒரு கதையை சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீலில் தான் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபும் எனக்கு கன்வே ஆச்சு. அண்ட் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் இந்த படத்தில் எனக்கு இருந்தது என்னன்னா, வில்லனோட ஸ்டீரியோ டைப் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு போயிருக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான். வில்லனாலே எப்படி இருப்பார், பல படங்களில் தமிழ் சினிமா காட்டின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கஞ்சா அடிச்சிட்டு இருப்பாரு, இல்லை சிகரெட் அடிச்சிட்டு இருப்பாரு, தண்ணி அடிச்சிட்டு இருப்பாரு, அவரை சுற்றி பெண்கள் எப்பவுமே இருந்துகிட்டே இருப்பாங்க. அண்டு வழக்கம் போல் அவரோட கூடாரத்தில் நடக்கிற ஒரு விஷயத்தில் அந்த ஐட்டம் சாங் மாதிரியான ஒரு விஷயங்களை கொண்டு வந்து இறக்குவாங்க. அதே மாதிரியான ஒரு விஷயம் இந்த படத்துலையுமே கன்னியூவாக இருக்குது. இந்த ஸ்டீரியோ டைப்பிங்கை தவிர்த்திருக்கலாம். ஏன்னா இதெல்லாம் தாண்டி தமிழ் சினிமா எப்போ வந்துருச்சு, அதுவும் கார்த்திக் சுப்ராஜ் மாதிரியான ஒரு இயக்குனர் இதுக்குள்ளே திரும்ப போய் மாற்றுறது அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஏமாற்றமான ஒரு விஷயமா தான் இருந்தது. அண்ட் டோட்டலாகவே முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. பட் அவங்க எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஃபீல் தான் இருக்குது. அவங்களுக்கு இன்னும் டெப்த்தான ஒரு ரைட்டிங் கொடுத்து அவங்களுக்கும் ஸ்டோரியில் ஒரு முக்கிய பங்கு கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஆதங்கமாக இருக்குது. அண்ட் நிறைய இடங்களில் நிறையா குறியீடுகள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ஜடாமுனி அப்படிங்கிற ஒரு ரெஃபரன்ஸ் வருது, அப்புறம் கிருஷ்ணர், முருகர், இப்படியான விஷயங்களும் உள்ளே கொண்டு வராங்க. பட் அது மூலமாக என்ன கன்வே பண்ணுறாங்க அப்படிங்கிறது டோட்டலாக விளங்காத ஒரு ஃபீல் தான். அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் சட்டிலிட்டியை விட்டுட்டு இன்னும் ஓப்பனாக என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத தெளிவாக கன்வே பண்ணியிருக்கலாம். படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, நிச்சயமாக நிறைகளை தாண்டி குறைகள் தான் இந்த படத்தில் கொஞ்சம் அதிகமாக எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனாலேயே இதை வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி நான் ரேட் பண்ணுவேன். நிச்சயமாக தியேட்ரிக்கல் மூமெண்ட்ஸும் அங்கங்கே சில காட்சிகள் இருக்குது தான். அந்த ஒன் பாடலாக இருக்கட்டும், சிங்கிள் ஷாட்டில் எடுக்கப்பட்ட அந்த சீனாக இருக்கட்டும், அந்த எல்லாமே தியேட்ரிக்கலாக ஒர்க் ஆகிருக்கு. பட் ஸ்டோரி வைஸ் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போயிருக்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு குறை. என்ன கேட்டால் பர்சனலாக கார்த்திக் சுப்ராஜ் இந்த மாதிரியான குறியீடுகள், சட்டில் அரசியல் விஷயங்கள்லாம் விட்டுட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஒரு படம் கொடுத்தா நல்லா இருக்குமே, அதை பார்க்க இன்னும் ஆர்வமாக இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஃபீலுமே எனக்கு இருக்குது. ஹோப்ஃபுல்லி கார்த்திக் சுப்ராஜ் பவுன்சஸ் பேக்ஸ் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒருவேளை இந்த படத்தை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ரிவ்யூல உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா? கவலைய விடுங்க. உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை 25 ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அமானுஷ்ய மர்ம கதைகளின் சூப்பர் ஸ்டார் இந்திரா சௌந்தரராஜன் போகர் சித்தரை பின்னணியாக வைத்து அவர் எழுதிய சூப்பர் டூப்பர் ஹிட் நாவல் இறையுதிர்காடு இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். பிளே ஐகானை கிளிக் பண்ணி இறையுதிர்காடு கேளுங்க.